அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் 8 சீசன் 8 ரிவ்யூ டே 95. ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஓகே, அதாவது ஒரு மிக்ஸ்டான ஒரு எபிசோட்னு சொல்லலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போராக அடிச்சுது, பட் அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சுட சுட இருந்தது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹைலைட்டாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து உள்ளே வந்திருக்கிற வைல்ட் கார்ட் அந்த சேலஞ்சிங் 8 வந்து கொஞ்சம் கடுமையாக கண்டித்தது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. என்னடா இப்படி எல்லோரும் அப்படி ரூடாகவும் இவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் வந்து உடனே இறங்கி பிக் பாஸே பேசினார். அண்ட் ஐ திங்க் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக அதாவது லைட்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி பிக் பாஸ் வந்து டீம் ஸ்விட்ச் ஆன் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கண்டிச்சுட்டு திருப்பி டீம் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போனது தான் ஹைலைட் நினைக்கிறேன். ஸோ இப்போது இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏர்லியர் நைட்டு விஷால் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஸ்டில் ஃபீலிங் கில்ட்டி பிகாஸ் ஐ திங்க் அவருக்கு தெரியுது அவர் பண்ண தப்பு என்னன்றது தெரியுது. எல்லோரும் சுட்டி காட்டினதால மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஹீ கைண்ட் ஆஃப் ரியலைஸ் தட் வாட் ஹீ டிட் வாஸ் ரியலி ராங். ஸோ அதனால் அவர் அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, தர்ஷிகாவோட அம்மாவுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் வெளியே வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஓகே, பட் அது வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அது எப்படி என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. பட் ஸ்டில் ஓகே, அவர் வந்து அட்லீஸ்ட் ஹி அப்பாலஜைஸ்ட் ஃபார் வாட் ஹீ டிட். கைண்ட் ஆஃப் ரியலைஸ் திஸ் மிஸ்டேக்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இவர் நம்ம ரவியும் முத்துவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரவி வந்து மேஜராக வந்து இஸ் ட்ரைங் டு பிரெயின் வாஷ் எவ்ரி ஒன். ஸோ அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. உள்ளே வந்ததுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து மென்டலி எல்லாரையும் கொஞ்சம் குழப்ப வைக்க பார்க்குறாரு. ஸோ அந்த டாப் 8 இருக்கிறவங்க வந்து குழப்ப வைக்க பார்க்குறாரு. அதில் முத்துக்குமரன் கிட்ட வந்து ரயான் பற்றி பேசுகிறார். ரயான் வந்து ஒரு கதை சொன்னான், இந்த மாதிரி நான் வந்து பேராஷூட் எடுத்து குதிச்சிட்டேன், அதுதான் வந்து டிடிஎஃப், பட் நான் வந்து பெட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதை வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. ரயான் வந்து டிடிஎஃப் எடுத்து தான், பட் ஆனால் எப்படி வந்து விளையாட போகிறாங்கிறது நீங்களாம் வந்து என்ன நினச்சிட்டு செய்கிறீங்கன்னு தெரியல, பட் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாட பார்க்குறாங்கிற மாதிரி முத்துக்குமரனை வந்து பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அது நடக்குது. அதுக்கு இடையில கிச்சனில் வந்து எல்லோரும் டீ போட்டுருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு மற்றவங்களுக்குலாம் கோவம் வருது. என்னென்னா, டீ போட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம்ல, அவங்க ஏன் வந்து நம்ம என்ன ஹோட்டலில் வச்சுருக்கிறோம்னு. கரெக்ட், அதுவும் உண்மை தான். டீ ரெடி, வாங்க டீ சாப்பிடுங்க ரெடி அப்படின்னு சொன்னால் வந்து எடுத்துகிட்டு போகலாம். லைக் ஓகே, ரவீந்திரன் அவர் வந்து மூவ் பண்ண முடியாது, அவருக்கு மட்டும் கொடுக்குறதுன்னா ஓகே, மற்றவங்களாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து சில பேர் வந்து ஓகே எக்ஸ்ட்ராவாக யோசித்து டீ போய் கொண்டு போய் கொடுக்குறதுலாம் இருக்குது. பட் இது தேவையில்லாமல் இருக்குன்றது வந்து ஐ திங்க் வாட் சௌந்தர்யா தாட், அவங்க வந்து நினச்சது வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரவி வந்து என்ன பண்ணுறாரு, அது வந்து எல்லோரும் பிரெயின் வாஷ் பண்ண நினைக்கிறாரு. அது ஸ்ட்ராட்டஜி தான், பட் அது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக போயிட்டு இருக்கேன்றது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தீபக், ஜாக்லின், அருண் இப்போ வந்து சேலஞ்சிங் 8 தனியாகவும் பிக் பாஸில் டாப் 8 தனியாகவும் அங்கங்கே டிஸ்கஷன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ தீபக், ஜாக், அருண் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளை அவங்க வந்து அனுப்புறதுக்காக அவங்க ஒரு ஏதோ பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஒரு விஷயத்த பேசி வந்து மண்டையை பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மாக்காப்பான்னு பேர் வச்சுருவோமான்னு இவர் தீபக்கும் சொல்கிறாப்புல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்மளை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அனுப்பிச்சிடுவோம், அந்த மாதிரி எதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ முத்துக்குமரன் உள்ள இடையில வந்து ஜாயின் பண்ணும்போது, என்னப்பா மண்டையை கழுவுறாங்களா அப்படின்னு. ஆமாம், அவர் வந்ததுக்கு எதாவது ட்ரை பண்ணணும்ல, அவரும் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரவி இன்னும் நிற்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, ரயானை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த பெட்டி எடுக்கிறது, நீ வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நீ வந்து டாப் 5ல் இருக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நீ நினைக்கிறியா, இல்லைன்னா பெட்டி எடுத்துகிட்டு போனாலும் நீ வந்து வெளியே போனாலும் உனக்கு வந்து பெரிய இது இருக்கா அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. பட் ரயான் வந்து ரொம்ப தெளிவாக, நான் வந்து டாப்
5ல் இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம் தான், அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. பட் ஆனால் அந்த டாப் 5லேருந்து 4, 3, 2, 1 அந்த வின்னர் ஆகிற வரைக்கும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு முடிச்சிருக்காப்புல. ஸோ ஐ திங்க் ரயான் வந்து நீங்கள் பண்ணுற பிரெயின் வாஷ்க்கெல்லாம் நான் அந்த ஆள் கிடையாது, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா ரவி வந்து ரொம்ப மாஸ்டர் மைண்ட் மாதிரி வேலை செய்கிறாரு. அப்புறமா வந்து இந்த சேலஞ்சிங் 8ல் இருக்கிற ஒரு சில பேரை கூப்பிட்டு வச்சுட்டு பேசும்போது அவங்கள வந்து அவங்க தப்பாக போயிருந்தாலும் அவங்க வந்து சேனலைஸ் பண்ணணும் அவங்கள ரைட்டான பாத்துக்கு. ஆனால் அவங்க வந்து பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு அவங்கள நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள வந்து டியூன் பண்ணி அவங்கள பெட்டி எடுக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஐ திங்க் ரவி இன்னும் கொஞ்சம் ஓவராக அதை பேசி அது இன்னும் பிரச்சனையாக ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு நான் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். உடனே பிக் பாஸ் வந்து ரவி கன்வென்ஷன் ரூம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பயங்கரமாக போட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நான் சொல்லி நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக கண்டிச்சார். ரவியும் வந்து he felt very bad. I think he got emotional and he started crying. அப்போ நான் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஐ ட்ரஸ்ட் யூ, நீங்கள் வந்து ஆனால் நிறைய விஷயங்கள் சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆகி அதுக்கப்புறம் அதை கண்டித்து he said சாரி, இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லோரும் சும்மா உட்காந்துருக்காங்க. தீபக் வந்து சொல்லும் போது இப்போ புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்களே திருப்பியும் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது அட் த ஸ்டார்ட் வந்து தீபக் வந்து கொஞ்சம் ஓகேயா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக இவங்கெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒன்று எங்களுக்கு இப்போ என்ன பண்ண சொல்லிங்கன்னு ஐ திங்க் காட் லிட்டில் பிஸ்ட் ஆஃப். கொஞ்சம் சவுண்ட் பண்ணது வந்து ரூடாக தான் சவுண்ட் பண்ண மாதிரி எனக்கும் ஃபீல் பண்ணுச்சு. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி எல்லோரும் அதுக்கு எதிர்த்தரப்பில் எல்லாருமே பேசி கடைசியில் வந்து அந்த கோபமாக பேசி அது வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றது கூட ஹி வாஸ் அ பிட் பிஸ்ட் ஆஃப். அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ தீபக்கும் வந்து ஆமாப்பா நான் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுனது வந்து அப்படியே பேசி முடிச்சிட்டாப்புல. ஆனாலும் அதுவும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரூடாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, விஜய் சேதுபதி வந்து அப்பப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் தீபக்கை. இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது என்னென்னா விஜய் சேதுபதிக்கும் தீபக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது, இந்த குவிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதனால் மேபி இவர் என்ன மாதிரி இருக்காருங்கிற ஒரு விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு நான் தெரியல. விஜய் சேதுபதிக்கு தீபக் ஒரு தனியாக ஒரு சின்னதாக ஒரு கவனிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது சும்மா தனிப்பட்ட ஒரு தாட், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க, ஆடியோ ஆட்டம் என்னன்னு. அதில் வந்து ஆக்சுவலாக அந்த டாஸ்க் படிக்கும் போதே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சேலஞ்சிங் 8 வர்சஸ் டாப் 8, அந்த சேலஞ்சிங் 8 வந்து நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை, வந்த வேலையை விட்டுட்டு நீங்கள்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு அங்கேயே ஹிண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக டீம். பட் ஆனால் இவங்க யாருமே சுதாரிச்சுக்கிட்டு அது எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. எல்லாம் மறந்து போய் ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எல்லோரும் அங்கங்கே டிவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய விளைவுகள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது, லேட்டராக தான் வந்துச்சு அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். சௌந்தர்யா வந்து கில்லி த்ரிஷா, சிவா வந்து அஜித் மாதிரி, முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி, அப்புறம் கரிகாலன் கேரக்டர் வந்து இவர் எடுத்துட்டார் நம்ம ரவி. தென் தேவசேனா வந்து வர்ஷினி, கத்தீஜா அந்த என்ன டூ 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 அந்த பாட்டு வந்துச்சு, அந்த கேரக்டர் வந்து தர்ஷா, ஜாக்லின் வந்து ஹாசினி, சந்தோஷ் சுப்ரமணியம், அப்படி எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீலாம்பரி, படையப்பா வந்து பெரியப்பா, அப்புறம் ஸோ எல்லோரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க. ஓகே, எல்லோரும் வந்து அந்த கேரக்டர்னு ரொம்ப க்யூட்டாக பண்ணணும், கொஞ்சம் எல்லோரும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இவரது கேரக்டர் தான் எனக்கு புரியல, யாருன்னு தெரியல. அர்ணவ் வந்து என்ன கேரக்டர்னு எனக்கு அதை யோசிக்கவே முடியல. பாட்டு வந்தால் தான் தெரியும் போல இருக்குது. ஸோ அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. சௌந்தர்யா வந்து த்ரிஷா கேரக்டர் பண்ணது வந்து அந்த டான்ஸை ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ணவ் வந்து ட்ரை பண்ணுறாரு எல்லார் கூடயும் வந்து யார் கூட பேரப் பண்ணலாம் அப்படின்னு. எந்த லேடிஸும் வந்து ஃபீமேல்ஸும் வந்து அவர் கூட பேரப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அது வந்து அவராக தேடிக்கிட்டது தான். அவர் அந்த மாதிரி ரூடாக பேசி ரூடுன்றத விட ஓவராக கொஞ்சம் போட் போய் பேசுனது வந்து இன்னும் கொஞ்சம்
எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் மூட்டிடுச்சு. ஸோ அதான் சுனிதா கூட சொல்லுவாங்க, இது வந்து கோவம் இல்லை, இது வெஞ்சன்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அவர் வெஞ்சன்ஸ் காட்டுறாரு எல்லாருக்கிட்டையும் சொன்னது வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து அது வெஞ்சன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அருணும் ட்ரை பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் பேசி ஏதாவது பண்ணோன்னே அது ஒன்றும் யாருக்கிட்டேயும் வேலைக்கு ஆகலை. தென் அருண் வந்து சூர்யா மாதிரி அடியே கொள்ளுதே பாட்டுக்கு டான்ஸ் பண்ணார். அதில் ஒரு ஹைலைட் என்ன நல்லா இருந்துச்சுன்னா, விஷால் வந்து முன்னாடி இருந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அருண் காட்டினது எனக்கு வந்து இட் brought back a little bit of memories about how Sandy did. சாண்டி வந்து யார் ஆடினாலும் போய் முன்னாடி நின்று ஆடி காட்டினது ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் விஷால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆடி காட்டினது. அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே வந்து கட்டி பிடிச்சிது. தட் ஷோஸ் ஹவு வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தி ஹேவ், த பாண்ட் பிட்வீன் விஷால் அண்ட் அருண். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. முத்துக்குமரன் வந்து உண்மையிலேயே இஸ் ட்ரைங் டு டூ இஸ் பெஸ்ட். இந்த விஜய் சேதுபதி மாதிரி அவர் நடிக்கிறாரு. அது வந்து ஜி பண்ணது வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஜாக்லின் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. டூ மச்சில் கொஞ்சம் அது க்யூட்டாக இல்லைம்மா, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ரவீந்திரன் வந்து டான்ஸ் ஆட ட்ரை டான்ஸ் பண்ணார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவரோட பாடி வெயிட்க்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணார். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கெல்லாம் ஸ்டெப் பண்ணார். அப்போ டயர்ட் ஆயிடுச்சு, அவர் நிற்க முடியல. ஸோ ஹி ஸ்டாப்ட் பிஃபோர் த சாங் எண்ட்ஸ். அவரே நிறுத்திட்டார். பட் எல்லோரும் போய் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வேர்த்து போயிட்டார். எல்லோரும் டிஷ்யூவில் எடுத்து வந்து தொடச்சி விட்டு தட் வாஸ் நைஸ் டு சி. அவரை வந்து அப்படி கவனிச்சிக்கிட்டானுங்க எல்லோரும். அண்ட் பவித்ரா வந்து ஆக்சுவலாக வந்து ஷீ இஸ் ட்ரைங் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காணாம போயிடுறாங்க, அவங்க தெரியாமவே போயிடுறாங்க. ஷீ இஸ் ட்ரைங் அ லாட். எஃபர்ட் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போடுறாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலேடாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்போவே அதை வாய்ஸ் அவுட் பண்ணவங்கன்னா அவங்க ஹைலைட்டாக தெரியுவாங்க. பட் அவங்க அதை விட்டுறாங்க. ஷீ டேக்ஸ் அ பிட் டைம் டு கம் பேக். அந்த இஷ்யூ அதுக்குள்ளே அந்த இஷ்யூலாம் ஆறி போய் வேறு மாதிரி ஆயிடுது. ஸோ ஐ திங்க் இந்த இதில் கூட வந்து ஷீ ட்ரை டு டூ அந்த பிராமின் மாதிரி பேசுகிறது ஐயர் பாஷையில், அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து காணா போயிடுது. அதுதான் இதில் ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிவா வந்து அஜிதா மகாதா டான்ஸ் ஆனது, தர்ஷா ரியாலாம் போய் ஆடினாங்க, அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. தட் வாஸ் நைஸ். அதெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த காசு மாதிரி பேப்பரில் கட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வரல. இன்னும் ஒரு 3 பேரும் நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிவா, அருண், 4 பேர் ஆக்சுவலாக, பவித்ரா அண்ட் சௌந்தர்யா. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சிவா, ரியா, வர்ஷினி, தர்ஷா இல்லை சாச்சனா கூப்பிட்டு ரொம்ப கண்டிப்பாக பேசுனது வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஹைலைட் இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி பிக் பாஸ் வந்து உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன், ப்ரீஃப் பண்ணி தான் நான் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எல்லோரும் ரொம்ப சாரி சொன்னாங்க. சிவா வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக முட்டிலாம் போட்டு சாரி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு சாரி சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க சொன்னாங்க நம்ம செய்யக்கூடாதுன்னா ஓகே சாரி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த எபிசோடில் நடந்த சம்பவங்கள்லாம் இதான். ஸோ வந்திருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஓவர்டூ பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பிக் பாஸை வந்து கொஞ்சம் கண்டித்து குறைங்க, அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து 14 வாரங்களாக விளையாடிட்டு இருக்கிற உங்களுடைய ஆட்டத்தை வந்து நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விளையாடுங்க, மைண்ட் கேம்ஸ் விளையாடுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி எபிசோடும் நேற்றுக்கு எபிசோடும் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் சுட இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கும் ஏதாவது சம்பவங்கள் நடக்குதாங்கிறத பார்ப்போம். ஸோ until then it's bye from Yogi. Good night.